எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 5 உலக்கு எடுத்துருக்கு, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஜீனி 1 ஸ்பூன், டம்ளர் பச்சை பால். அதை தேய்க்கிறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணி தான் தேய்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெயும், திருப்பி அந்த தேய்ச்சதை டோஸ்ட் பண்ணுறதுக்கும் எண்ணெய், அது 200 ml தேவைப்படும். இப்போ இந்த மாவில் இந்த ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்றோம்ல, ஆப்ப சோடா, அதை போட்டுட்டு இந்த ஜீனி 1 ஸ்பூனையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கிங்க. நல்லா கிளறின பிறகு இந்த 1/2 டம்ளர் பச்சை பாலை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி தான் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளவு, ரொம்ப கூடிடாமல் பார்த்து பார்த்து ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிங்க. முதல்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம தரையில் போட்டு நல்லா பிணையணும். இது மாவு பிணையிறதுலையும் அந்த 5 hours நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி அந்த எதெல்லாம் சாஃப்டாக பரோட்டா லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். ஓரளவு சேர்த்து பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம தரையில் போட்டு 2 கையும் வச்சு நல்லா பிணைஞ்சாலும் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. இதெல்லாம் சேர்த்து பிணைஞ்சாச்சு. இப்போ தரையில் போட்டு பிணையவும். இந்த மாதிரி 2 கையாலையும் நல்லா பிணையணும். இதை நல்லா இந்த மாதிரி அமுக்கி பிணையணும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி 2 கையும் வச்சு சூப்பராக பிணைஞ்சா பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே 5 hours மூடி வச்சுருங்க. இப்போ 5 hours ஊறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தொட்டுட்டு மாவை சின்னதாக நம்ம சப்பாத்திக்கு மாதிரியே தான் உருட்டி அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டிக்கணும். நம்ம இப்படி உருட்ட போதே சாஃப்டாக இருக்கிறது நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ தரையிலையும் லைட்டாக எண்ணெயை தடவி இந்த பாலை இப்படி வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவை தொட்டு தொட்டு தேய்ப்போம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ எண்ணெயை தொட்டு தொட்டு தேய்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ தேய்ச்சதை இப்படி எடுக்கணும். இதை எடுத்து நம்ம கர்ச்சீஃப் மாதிரி இப்படி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இதை ரோல் பண்ணணும். இந்த உங்களுக்கு தெரியுதா, பபிள்ஸ் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதை இப்படி கொஞ்சம் கனமாக நம்ம பரோட்டா சைஸ்க்கு இதை தேய்க்க போகிறப்ப
ரொம்ப லேஸாக வேணாம், இந்த மாதிரி தேய்ச்சா போதும். ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ தேய்ச்ச பரோட்டாவை டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வேக வெட்டி இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். நல்லா வேக வச்சிடணும். 2 பக்கமும் வேகலைன்னா மைதா வேகாமல் சாப்பிட்டா வயிற்றுக்கு கெடுதல். அதனால் பொறுமையாக நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. வேக வச்ச பரோட்டாவை 2 கையாலையும் இப்படி பண்ணால் இப்படி எதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும். சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் கிரேவி எது வேணால் வச்சு நீங்கள் விருப்பம் போல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.